வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பேலிண்ட்ரோம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ மேடம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வைங்களேன், அதை ரிவர்ஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதாவது லாஸ்ட்ல இருந்து எழுதுறோன்னு வைங்களேன், இந்த எம்ஐ இங்கே எழுதியிருக்கேன், இந்த ஏயை இங்கே எழுதியிருக்கேன், இதை டியை இங்கே எழுதியிருக்கேன், இந்த ஏயை இங்கே எழுதியிருக்கேன், இந்த எம்ஐ இங்கே எழுதியிருக்கோம். இப்படி கேரக்டர் முன்னாடி இருந்து ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக பின்னாடி இருந்து ரீட் பண்ணுறோன்னா, அந்த நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கும் நான் ரீட் பண்ண ஸ்ட்ரிங்கும் சேமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை தான் என்ன சொல்கிறோம், பேலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மலையாளம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேக் சைடில் இருந்து எழுதுறேன் அப்படின்னு வைங்களேன். இந்த எம், இந்த ஏ, இந்த எல், அடுத்த ஏ, அடுத்த ஒய், அதுக்கடுத்த ஏ, அடுத்த எல், அடுத்த எல், இந்த நெக்ஸ்ட் ஏ, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எம். இப்போ பார்த்தோன்னா இதுவும் மலையாளம் தான், இதுவும் என்னதான் மலையாளம் தான். இப்படி வந்துச்சுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிவன் ஸ்ட்ரிங்கோட ரிவர்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, சியில் ஒரு கிவன் ஸ்ட்ரிங் பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோ பேலிண்ட்ரோம் ரிலேட்டட் வீடியோ இருக்குது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். எனிவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் தான் பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங் பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு வைங்களேன், முதல்ல என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை கேரக்டர் அரேயாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னால வேரியபிள் நேம் எஸ்டிஆர்னு வைக்கிறேன். தென் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் சைஸ் 20 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறேன், கேரக்டருக்கு செட், அதாவது அந்த கேரக்டர் அரேக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கோட சைஸ் 20 அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒன்று ஐட்ரேஷனுக்கு, ஏன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து இங்கே கடைசி லெட்டரை கூட செக் பண்ணும், இந்த செகண்ட் லெட்டர் எடுத்து அங்கே பின்னாடி இருந்து செகண்ட் லெட்டர் கூட செக் பண்ணும். ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து கடைசி லெட்டர் கூட செக் பண்ணும், இந்த செகண்ட் லெட்டர் எடுத்து அதாவது பின்னாடி இருந்து செகண்ட் லெட்டர் கூட, இந்த தேர்ட் லெட்டர் எடுத்து பின்னாடி இருந்து தேர்ட் லெட்டர் கூட, இப்படி நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அதனால் என்ன பண்ணால், எனிவே இது ரிப்பீட்டட் டாஸ்க் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இண்டீஜர் கவுண்டர் வேரியபிள் இருக்கிற ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஐன்னு சொல்லி, அந்த ஐட்ரேஷன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். தென் எவ்வளோ நேரம் ரிப்பீட் பண்ணும் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த்தை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன், லென்னையும் டிக்ளேர் பண்ணுறேன். இதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ண போகிறேன். printf enter the string. ஸ்ட்ரிங்கை முதல்ல என்ன பண்ணிக்குவோம், ரீட் பண்ணிக்குவோம். நம்ம ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட லென்த் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணிட்டு போவோம். ஸ்ட்ரிங்கை நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ரீட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கம்பேர் பண்ண போகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஐயோட வேல்யூ 0, ஐட்ரேஷன் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து, இதை நாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சியில் அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகே, இது கேரக்டர் அரே, அதனால் இண்டெக்ஸ் எங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகும், 0ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இந்த 0th இருக்கிற லொக்கேஷனில் இருக்குத இது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, strlen அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் string.hக்குள்ளே இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அது என்ன பண்ணால் லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டான லென்த் தான் சொல்லுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா printf போட்டு லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம் முதல்ல கரெக்டாக தான் இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 4 6 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். லென்த் நமக்கு கரெக்டாக வருது. ஓகே, அப்போ நம்ம பெஸ்டான ஒரு ப்ரோக்ராம் நம்ம லென்த் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக தான் வருது. அதனால் என்ன பண்ணலாம், இப்போ ஃபர்தராக ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐ வந்து என்ன பண்ணுறேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். இது என்னவாக தான் இருக்குன்னா லென்த் மைனஸ், அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு கம்மியாக தான் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டோட்டல் லென்த்தை 2ஆக டிவைட் பண்ணி அது வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ லென்த்து டிவைடட் பை 2 வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணால் போதும். ஓகே, அதனால தான் சொன்ன இந்த லாஜிக் எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஓகேவா, கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து அதாவது ஆர் எடுத்து இந்த ஆர் கூட, ஏ எடுத்து இந்த ஏ கூட, சி எடுத்து இந்த சி கூட, இப்படி இந்த மிட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஓகே, அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணால் அந்த கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணுவோம். எப்படி பண்ணணும்னா நம்மளோட பழைய ப்ரோக்ராமோட இது எஃபிஷியன்ட். ஏன் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அங்கே இன்னொரு கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். பழைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக்காக ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம எந்த வேர்டு வேணாலும் என்ன பண்ணலாம், டைனமிக்காக ரீட் பண்ணலாம். இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஐ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் 0th லொக்கேஷனில் இருக்குது, இந்த லாஸ்ட் லொக்கேஷனில் இருக்கிறதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கா. இது 0 0 1 2 3 4 5 6 இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த 6th லொக்கேஷன் வரைக்கும் இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ்டிஆர் எஸ்டிஆர் ஆஃப் எது வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லென்த்து டு த மேக்ஸிமம் லென்த் வரைக்கும். ஆனால் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை பொறுத்து தான் என்ன சொல்லும், இது சொல்லும். இங்கே பாருங்கள் 6 ஸ்ட்ரிங் கொடுத்துங்க 6ன்னு சொல்லும். ஓகேவா, ஆனால் இதோட இண்டெக்ஸ் 0னா 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ லென்த்லேருந்து ஒரு லொக்கேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, தென் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணேன்னா ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது இந்த கேரக்டரையும் எடுத்து பண்ணிடுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே போகும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த செகண்ட் கேரக்டரும் பின்னாடி இருந்து செகண்ட் கேரக்டரும் எடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ என்ன வேல்யூ இருக்கோ, ஐயோட வேல்யூ 2 இருந்தால் பின்னாடி இருந்து செகண்ட் வேல்யூ, ஐயோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா பின்னாடி இருந்து தேர்ட் கேரக்டர், இப்படி தான் எடுத்து கம்பேர் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஐயையும் சேர்த்து சப்ராக்ட் பண்ணிட்டு வரேன். அப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 0வாக இருக்கும். லென்த் அப்படின்னு சொன்னோன்னா இதோடது என்னது 6, 6 minus 1 அப்படின்னு சொன்னால் 5, 0 1 2 3 4 5 கரெக்டா. அப்போ அது வரைக்கும் ஓகேவா. -0 அப்படின்னா இப்போ 5th லொக்கேஷன்லேயே அடுத்த எடுக்கும்போது என்னன்னா ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். லென்த் வந்து 5ஆக இருக்கும், லென்த் என்னவா 6ஆக இருக்கும். 6 minus 1 5 -2 அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். 5 minus 2 3 0 1 2 3 இந்த 4th லொக்கேஷன் 1ஆக இருக்கும்போது சரி ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும். அதனால வந்து 4th லொக்கேஷனில் இருக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணும், கம்பேர் பண்ணும். அதாவது செகண்ட், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது அட் இண்டெக்ஸ் 1. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த எஃப்ஓட கம்பேர் பண்ணும். எப்படி பண்ணுறது, இப்போ டோட்டல் லென்த் 6ன்னு சொன்னோம், ஆனால் இங்கே இண்டெக்ஸ் 5 வரைக்கும் தான் இருக்குது. 5 அதனால் 6 - 1 என்ன சொல்லிட்டேன், 5ன்னு சொல்லிட்டேன். இப்போது ஐயோட வேல்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு -1 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 4th லொக்கேஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி தான் கம்பேர் பண்ண போகிறோம் இந்த லூப்பில். ஓகே, ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது. ஸோ ஈக்குவலண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணும். ஸோ கண்டினியூ என்ன பண்ணும், அப்படியே இதை பார்த்தோன்னே லூப்பை மேலே போய் ரிப்பீட் பண்ணி திரும்பவும் இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு வைங்களேன், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அந்த லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ பிரேக்கை பார்த்தோன்னே என்ன பண்ணும், அதை இந்த கம்பேர் பண்ணுறேன், அது வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குன்னா பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இப்படி என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் பேலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ செக் பண்ணுறேன்,
ஐ வந்து இட்ஸ் ஈக்குவல் டு லென்த் பை 2. லென் பை 2க்கு அதாவது நான் எக்ஸாக்டாக நடுவில் டிவைட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஐ வேல்யூ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிவன் வேல்யூ என்னது தான், பாலிண்ட்ரோம் தான். printf ஸ்லாஷ் அது வந்து பாலிண்ட்ரோம் தான். இல்லை, அதுக்கு முன்னாடியே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், ஐ வேல்யூ வந்து வேற எங்கேயோ பிரேக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த கிவன் ஸ்ட்ரிங் என்னவா இருக்காதுன்னா பாலிண்ட்ரோமா இருக்காது. கிவன் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது, பாலிண்ட்ரோமா இருக்காது. ஓகே, இவ்வளோதான் பாலிண்ட்ரோம் ஆர் நாட் அப்படின்னு, ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். ஓகேவா, லாஜிக் இவ்வளோதான். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கேரக்டர்ஸையும், அதாவது சாரி நம்பர்ஸையும் வந்து கிவன் நம்பர் வந்து பாலிண்ட்ரோம் ஆர் நாட் அப்படின்னு பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்கு நாம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது மேடம் ஏற்கனவே என்னதான் பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. அதே மாதிரி அடுத்து ரேஸ் கார் கொடுத்து பார்க்கலாம். ரேஸ் காரும் என்னதான் பாலிண்ட்ரோம் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேற ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், என்னோட நேமை கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை கம்பேர் பண்ணிங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டருமே என்ன இல்லை, மேட்ச் ஆகலை, அப்போவே என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். நிஜமாக அங்கேயே பிரேக் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வேணால் என்ன பண்ணுவோன்னா, பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிஜமாக அப்படி தான் ப்ராசஸ் பண்ணுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஐயோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஆமாம், ஐயோட வேல்யூ என்ன பண்ணுவோம், டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, ஐயோட வேல்யூ 0, அதாவது டி அட் லொக்கேஷன் 0. அதை என்ன பண்ணுவோம், ஐ கூட கம்பேர் பண்ணுவோம். 0th லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ இஸ் ஈக்குவலன் டு அந்த லாஸ்ட் லொக்கேஷனில், அதாவது லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 ரிட்டர்ன் இருக்கும். 10 - 1 9 -0, அப்போ 9th லொக்கேஷனில் இருக்குது. 0 1 2 3 4 5 6 7 8 9 9th லொக்கேஷனில் இருக்க ஐயோட கம்பேர் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் என்னது நாட் ஈக்குவல், அதனால அப்போவே என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. எல்ஸில் பிரேக் ஆகி வெளியே வந்துட்டோம். அதனால நாட் அ பிரைம் அப்படின்னு சொல்லிடும். இப்போ மலையாளம் செக் பண்ணலாம். ஐயன் வந்து 4 இருந்துச்சு. 0, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் 9. 9 டிவைடட் பை 2 என்னது 4. இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு, கம்பேர் பண்ணுச்சு. இது வரைக்கும் கம்பேர் பண்ணுச்சு. எதுக்காக இவ்வளோ சாலிடாக லென் பை 2 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பாலிண்ட்ரோமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராபப்ளி ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா தான் அந்த மிரர் இமேஜ் கிடைக்கும் நமக்கு. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, என் பை 2 போட்டு, லென்த் பை 2 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சிடுறோம். அப்படி இருந்தால் மட்டும் தான் அது என்னவாக இருக்கும், பாலிண்ட்ரோமா இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இப்போ என்னது, 4th லொக்கேஷன் வரைக்கும் கம்பேர் பண்ணிட்டு தான் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. ஓகே, 4th லொக்கேஷன் வரைக்கும் கம்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் பாலிண்ட்ரோம் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணிடும், அதை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஆக்சுவலாக இந்த லைன் ப்ரோக்ராமில் தேவையில்லை, நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக பார்த்தோம். ஓகேவா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது போக ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.